சூடான பாலில் இந்த ஒரு பவுடரை மட்டும் கலந்து பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கும் நம்முடைய உடம்பை ஹெல்த்தியாகவும் கூலாகவும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 10 போல் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டான டேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் போல் பாதாம் எடுத்துக்கலாம். 2 அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூடவே அத்திப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாமில் இருக்கிற தோலை உரிச்சு எடுக்கணும். அதுக்கு ஓவர் நைட் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சூடான கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சாலே போதும். தோலை ஈஸியாக உரிச்சு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு கூடயே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியை இதில் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தோலை உரிச்சிடலாம். இதில் சேர்க்கறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்ஜா சீட்ஸில் நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். ஒரு 10 பீஸ் பாதாம் பீஸன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். சப்ஜா சீட்ஸை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். 1/2 hour கழித்து பாதாமை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாதாமில் இருக்கிற ஸ்கின்னை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். எல்லா பாதாமில் இருக்கிற தோலையும் உரிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பாதாம் முந்திரியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பேரிச்சம்பழம் ஊற வச்சு அந்த தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். ஜஸ்ட்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் சேர்க்குறோம். இது செய்யறதுக்கு நல்ல ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒரு 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகி வரும்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை நல்லா ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரத்தினுடைய ஓரங்களில் ஏடுகள் மாதிரி படிய ஆரம்பிக்கும். அதையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனடியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா கட்டியான மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். டேட்ஸ் மிக்ஸை அரைச்சதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்வீட்னஸ்க்காகவும் கண்டென்ஸ்டு மில்க் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே செய்யும் போது ஸ்டவ்வை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யணும். அப்போ தான் கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், அடிப்பிடிக்காமையும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண பாத்திரத்தினுடைய ஓரங்களில் நல்ல ஏடுகள் மாதிரி படிய ஆரம்பிக்கும். அதையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை ஒரு ஜஸ்ட்டு 5 to 10 minutes மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். யூஸ் பண்ண கண்டென்ஸ்டு மில்கை அகெயின் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டென்ஸ்டு மில்கை அந்த டின்னை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா மேலே ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். சீக்கிரமாக கெட்டுப்போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா மேலே கட்டியாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசன் எல்லாமே சேர்த்துக்கலாம்.
சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் இத பத்திலாம் நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இது உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை குடுக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இந்த ட்ரிங்க்ஸோட சேர்த்து இத சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். உடம்ப நல்லா கூலா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் இது எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்தா போல, விருப்பத்துக்கு ஏத்தா போல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணிட்டு இத அப்படியே வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இத சூடா குடிக்கிறத விட ரெஃப்ரிஜரேட் பண்ணி நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் போக போக பீக்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நல்ல சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல தான் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல கடைகள்ல விக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிக்காம, இந்த மாதிரி வீட்லயே நல்லா ஹெல்தியா செஞ்சு குடிங்க. ஹெல்தியான இன்கிரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால, இத குடிக்கிறதுக்கு அப்படியே ஜிகர்தண்டா சாப்பிடுற மாதிரியே இருக்கும். டேஸ்ட் எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் போல துருவின பாதாம், பிஸ்தாவ கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபிய கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இஃப்தாருக்கு சர்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.